காலிக்குடம் உருண்டால் அதிகமாக சத்தம் வரும் என்று இபிஎஸ்ஐ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் டங்ஸ்டன் விவகாரத்தில் தாம் திருப்பி கேள்வி கேட்டும் நேரடி பதில் வரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதே திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப சொன்னார். அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு சத்தம் போட்டு பேசினார். சபையில வாய்க்கிழியே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா, நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது. நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. இந்த அரசு நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சொன்னதையே திருப்பி சொல்கிறார் என்று சொன்னார். நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பிப்ரவரி மாதத்திலே ஒப்பந்தம் கோரப்பட்டது. 2024 11 மாதம் வரை 10 மாத காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தானே 10 மாதம் இருந்தீங்க. அப்போ மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் மத்திய அரசுக்கு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்றுதான் கேள்வி கேட்டேன். அதற்கு பதிலே இல்லை. விவசாயிகள் நேரடியாக விநியோகிக்கும் மிளகு மற்றும் உலர் திராட்சை மீது ஜிஎஸ்டி வரி விதிப்பதில்லை என்றும், செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான வரியை 5% குறைப்பது என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் அனைத்து மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்புடன் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. ஏற்கனவே பேக்கிங் செய்யப்படாத பாப்கார்னுக்கு 5% வரியும், பேக்கிங் செய்யப்பட்டு லேபிள் இடப்பட்ட பாப்கார்னுக்கு 12% வரியும் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பின்னணியில் கேரமல் எனும் இனிப்பு சேர்க்கப்படும் பாப்கார்னுக்கு 18% வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்தது. காப்பீடு மற்றும் சுகாதார காப்பீடு பிரீமியத்துக்கு கூடுதல் வரி விதிக்கும் திட்டம் தொடர்பாக முடிவெடுக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ செலவு சுமையை குறைக்க ஜீன் தெரப்பியான மரபணு சிகிச்சை மீதான 12% வரியை முழுவதும் நீக்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதேபோல் பேட்டரி கார்கள் உள்ளிட்ட அனைத்து பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பனை செய்யும் போது விதிக்கப்படும் வரியை 12% இருந்து 18% உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் தனிப்பட்ட இருவர் தங்களுக்குள் பழைய கார் அல்லது பேட்டரி கார்களை விற்கும் போது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படாது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்யும் போது ஜிஎஸ்டி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் அபராதம் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு விதிக்க திட்டமிடப்பட்டிருந்த வரி விதிப்பு தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை. I clarify that no GST is payable on the penal charges levied and collected by banks and NBFCs from borrowers for non-compliance with loan terms. This will be very important for small businesses, so I repeat it. The Council has desired that we issue a clarification that no GST is payable on the penal charges levied and collected by banks and NBFCs from borrowers for non-compliance with terms. ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் பணிகளுக்கு 5% வரி விதிக்க திட்டமிட்டிருந்த போதும் அது குறித்து முடிவெடுக்கப்படவில்லை. பெட்ரோல், டீசலை போல் விமான எரிபொருளை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர மாநில அரசுகள் விரும்பாததால் அதில் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. விவசாயிகள் நேரடியாக விநியோகிக்கும் மிளகு மற்றும் உலர் திராட்சை மீது ஜிஎஸ்டி வரி விதிப்பதில்லை என்றும், செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான வரியை 5% குறைப்பது என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்தது. A reduction in the rate of fortified rice kernels, which are classifiable under 1904, to 5%. That black pepper, whether
fresh green black pepper or dried black pepper and raisins, that is kishmish, when supplied by an agriculturist, is not liable to GST. இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பதிவு செய்யாத நபர்களுக்கு இணையவழி சேவைகள் வழங்கும் வகையில் சரியான மாநிலத்தை குறிப்பிடுவதை தெளிவுபடுத்துவதற்கான சுற்றறிக்கையை திறம்பட செயல்படுத்த மேலாண்மை தகவல் தரவு அறிக்கைகளை உருவாக்கி அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஜீன் தெரப்பி தொடர்பான முடிவுக்கும் அவர் ஆதரவு தெரிவித்தார்.